விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஒரு வேலையைச் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் பணிபுரிபவர்கள் குறிப்பாக சாதகமான முடிவுகளை பெறுவார்கள். அதே நேரத்தில் பொதுத் துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலைகளில் நல்ல பலன்களை பெறுவார்கள். 6ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் மாதத் தொடக்கத்தில் மேன்மையான நிலையில் இருப்பார். இதனால் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அரசு துறையினருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவார். உங்கள் வியாபாரம் வெளிநாட்டு மூலங்களால் ஆதாயமடையும். 5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் இணைந்து இருப்பதால் உங்கள் கவனக்குறைவு ஏற்படும். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் வேலையில் இருக்கும் சவால்களை மனதில் வைத்து உங்கள் நிலையை உயர்த்தும் முயற்சியில் கூடுதல் வேலைகளைச் செய்ய வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை வழங்க முடியும். இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை இழக்க நேரிடும். எனவே நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கி விரைவில் பேச வேண்டும். உங்கள் உடன்பிறந்தவர்களின் உதவியால் புதிய வீடு வாங்கலாம் அல்லது கட்டலாம். ராகு, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் 5ஆம் வீட்டில் ஒன்றாக அமையும். நீங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்க முடியும் மற்றும் உங்களைப் பற்றிய அனைத்தையும் உங்கள் காதலியிடம் சொல்ல விரும்புகிறீர்கள். ராகு மற்றும் செவ்வாய் அங்காரக தோஷத்தின் பலனைத் தருவதால் இது அதிக தொடர்புக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே சண்டை ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவர் எரிச்சலடையலாம் மற்றும் அவர்களின் நடத்தை மாறலாம். குரு பகவான் 7வது வீட்டில் அமர்வதால் நல்ல முடிவுகளை எடுக்கும் நபராக உங்களை மாற்றுவார். நீங்கள் உங்கள் மனைவியுடன் நன்றாக நடந்து கொள்வீர்கள். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பல்வேறு விஷயங்களை கூறலாம். இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கலாம். இந்த நேரத்தில் அகங்கார உணர்வுகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் படிப்படியாக இந்த சூழ்நிலைகள் மாறும். 6ஆம் வீட்டில் உச்ச நிலையில் உள்ள சூரியன் அரசு துறையிலும் நிதி ஆதாயங்களை குறிக்கிறது. எனவே அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் அதை விட்டுவிடாதீர்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சிறந்த மற்றும் அதிகபட்ச நன்மைகளை பெறலாம். 5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் புதனுடன் சேர்ந்து இருப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். எனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கவும். சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளவும். பரிகாரம்: சனிக்கிழமை ராகு கிரகம் தொடர்பான பொருட்களை தானம் செய்ய வேண்டும்.